இன்னைக்கு கேட்க போகிற சிறுகதை அனல் மேலே பனித்துளி. துவாரகா துவைத்த துணிகளுக்கு இஸ்திரி போட்டு கொண்டிருந்தாள். பட்பட்டென்று அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பட்டாசு சப்தம் கேட்டு கொண்டிருந்தது. ஊரே தீபாவளிக்கு தயாராகுது. நான் பெத்தது ஒழுங்காயிருந்தா இங்கேயும் தலை தீபாவளி அது இதுன்னு அமர்க்களப்பட்டிருக்கும். நல்ல வாழ்க்கையும் மாப்பிள்ளையும் விட்டுட்டு இன்னும் யாரை பிடிக்க நிற்குதோ? கங்குகளாய் அம்மாவின் வார்த்தைகள் வீழ்ந்தாலும் அதன் வீரியம் துவாரகாவை தொடவில்லை. அப்படி என்னத்தான் பெண்ணுக்கும் அம்மாவிற்கும் உருமலாய் வந்தன அப்பாவின் வார்த்தைகள். அப்பாவாக இருந்தாலும் அவரும் ஆண்தானே. அமைதியாய் நகர்ந்து சன்னலை சாத்தினாள். ஆனால் மனக்கதவுகள் திறந்து கொண்டது. இந்த தீபாவளிக்கும் அவளுக்கும் தான் எத்தனை ஒற்றுமைகள்! 2 முறுக்கு அதிரசத்தோடு காப்பியையும் ஏந்தி கொண்டு அவளது அறைக்கு வந்தாள் அம்மா தேவகி. துவாரகா பக்கத்து வீட்டு லட்சுமிக்கு இந்த வருஷம் தலை தீபாவளியாம். கொஞ்சம் பலகாரம் கொடுத்து அனுப்பினா. இந்தா, உனக்குத்தான் முறுக்கும் அதிரசமும் பிடிக்குமே. கையில் தட்டை திணித்துவிட்டு மகளின் முகத்தை ஆழ்ந்து நோக்கினார் தேவகி. பட்டும் பகட்டுமாய் எத்தனை அழகாய் வலம் வந்தாள்! எல்லாம் நல்லபடியாய் நடந்திருந்தால் இந்நேரம் இங்கேயும் தலை தீபாவளிதானே. சீருக்கென்று வாங்கி வைத்த பட்டு வேஷ்டியும் புடவையும் பீரோவின் மூலையில் தூங்கிக் கொண்டிருந்தது. வாழ வேண்டிய வயதில் இதெல்லாம் தேவையா? ஆனால் இவையெல்லாம் இவளாக தேடிக்கொண்டதுதானே. தாயின் ஆதங்கம் மகளிர்க்கும் புரிந்திருக்கும் போல. துவாரகா வறண்ட சிரிப்பினை உதிர்த்துவிட்டு காப்பியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். பார்வை மீண்டும் மூடிய சன்னலுக்கு வெளியே போனது. அவளின் ஆதியும் அந்தமும் அந்த ஜன்னலின் கம்பிகளும் திரைச்சீலைகளும் அறியுமே. அப்பாவிற்கு வீட்டை விட்டு அக்கம்பக்கம் சென்றால் பிடிக்காது என்பதால் துவாரகா மாலை நேரங்களில் வெளியே விளையாட செல்வதும் இல்லை. அப்பாவின் பேச்சை மதித்து அன்று அவள் வெளியே செல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவளின் வாழ்வின் போக்கு மாறியிருக்குமோ என்னமோ. ஒரு தீபாவளியன்று அன்றுதான் அவள் பெரிய மனுஷியாக திரண்டது. இப்போ இது வரலைன்னு யாரு அழுதா? தெரு பசங்க கூட விளையாடக்கூட போக முடியாம இப்படி உட்காத்தி வச்சிட்டாங்களே. அந்த கவலையை போகும்படி விதவிதமான பலகாரங்கள் நாக்கிற்கு இணையாக கிடைக்க சமாதானமாகியிருந்தாள். அப்போதும் கூட இப்படித்தான் அம்மா எதையாவது தட்டில் வைத்து கொண்டு சாப்பிட சொல்லி மன்றாடுவாள். துவாரகா, நான் கொஞ்சம் பலகாரத்துக்கு பொருட்கள் வாங்கணும். கடைக்கு போயிட்டு வர்றேன். தோசைக்கு ஊற போட்டிருக்கேன், கொஞ்சம் அரைச்சி வச்சிடேன். கையில் கூடையுடன் கட்டியிருந்த காட்டன் சேலையை இறுக்கி கட்டிக்கொண்டு நடையை கட்டினார். தீபாவளி தல தீபாவளி என்று அஜித்குமார் ஆடிக்கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்தபடியே முறுக்கை துவம்சம் செய்து கொண்டு அப்பாவை பார்த்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். மீண்டும் பட்டாசு சப்தங்கள். பீரோவில் அவளின் கல்யாண புடவையும் ஆல்பமும் இப்போது அவள் கைக்கு வந்திருந்தது. அவன் நிஜந்தன். பெயரில் உள்ள நிஜம் நடத்தையில் இல்லாமல் போனது. அவனின் குற்றம்தானோ? மலைக்குன்றுகளாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொய்களே அவனை அமுக்கி கொன்று போட்டு விட்டதோ? காற்றில் ஆடும் திரைசீலை ஒரு முறை என்னால் தானே நிஜந்தனை கண்டாய் என்று என் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கொண்டது. இதே போல அன்றும் பண்டிகைதான். நிஜ நரகாசுரன் என்பதாலோ அல்லது துவாரகாவின் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தீபாவளிக்கும் சம்பந்தம் உண்டு என்பதாலோ என்று தெரியவில்லை. சொல்லி வைத்தாற்போல அவனை சந்தித்ததும் அதே தீபாவளி அன்றுதான். புது பட்டுப்புடவை சரசரக்க துவாரகா புஸ்வானத்தை கொளுத்த வைத்திருந்த ஊதுவத்திக்காக அறைக்குள் நுழைந்தாள். எதிர்ப்புற ஜன்னலில் இருந்து உஸ் உஸ் என்று சத்தத்தினால் ஈர்க்கப்பட்டவளின் கண்களில் முதலில் தென்பட்டது அவனின் குறும்பு கலந்த முகம். ஏ குட்டிப்பந்து, உன் ஜன்னல் வழியாக விழுந்து விட்டது. அதை எடுத்து தாயே. நான் ஒன்றும் குட்டி இல்லை, எனக்கு 18 வயதாகிறது. ஸ்வீட் 18.
சரி சரி, பந்தை எடுத்துக்கொடு. அவன் அவசரப்படுத்த பந்தை வெளியே எடுத்தெறியாமல் கைகளில் எடுத்து கொண்டு வந்து வாசலுக்கு வந்தாள். முதல் பார்வை, முதல் ஸ்பரிசமும் இரண்டும் கலந்தது. அதற்கடுத்த நாட்களிலும் அவனின் தரிசனமும் யாரும் அறியாமல் எதிர்வீட்டு மொட்டை மாடியிலிருந்து அவளின் அறை ஜன்னலில், அறை இருட்டில் ஏசி குளிரில் நடுங்கிக் கொண்டே பாடாவதியான ஒரு திரைப்படத்தில் அந்த இருக்கையில் அவனோடு ஒட்டிக்கொள்ளும் வரையில் அவர்களின் காதல் நீண்டு கொண்டேதான் இருந்தது. 1 வருடத்திற்கு மேலும் கடந்த நிலையில் அவர்களின் காதலும் வெளியானது. எந்த ஒரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டே, அதுபோல் அவர்களின் காதல் வீட்டிற்கும் தெரிய வந்தது. முதலில் கோபமான அப்பா பையனின் பின்னணி அறிந்து கொண்டு அடக்கித்தான் வாசித்தார். பெங்களூருவில் பெரிய குடும்பம், பணம் என்று எதிலும் குறை காண முடியாது. பையனும் படிப்பை முடித்துவிட்டு தந்தையின் பிசினஸிலேயே இறங்கிவிட்டான். இதற்கு மேல் என்ன வேண்டும்? எதிர்வீட்டு நீலவேணியின் அக்கா மகன் பெண் தங்கம், அவளுக்கு நான் கேரண்டி என்று சொல்லவே அந்த பக்கமும் திருப்தி. ஒரே ஜாதியும் வேறு எந்த தடையும் இல்லாமல் அவர்களின் காதல் நிறைவேறியதில் நிஜந்தனுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். சொல்ல முடியாதவள் துவாரகா என்றாலும் காதலில் ஒரு சுவாரஸ்யம் இல்லையே. கல்யாணம் சப்பென்று முடிந்துவிட்டது. உனக்கு ஒரு அண்ணன் இருந்து அவன் என் தங்கச்சியை எப்படி டாவடிப்பேன்னு என் சட்டையை பிடித்து கேட்க, நானும் அப்படித்தான் சைட் அடிப்பேன்னு சொல்ல, ஒரு அடிதடி பிளாஸ்திரி கூட இல்லாமல் இதென்ன அசாத்து வாழ்க்கை என்று முதலிரவில் நிஜந்தன் மனைவியாகி போன துவாரகாவிடம் குறைபட்டு கொண்டான். மறுநாள் காலை அதை இப்போது நினைத்தாலும் அந்த இரவின் தாக்கம் துவாரகாவை நடுங்க செய்தது. இத்தனை மூர்க்கமாகவா அவன் நடந்து கொள்வான்? இருப்பினும் தன்மீது உள்ள அன்பு, காதல் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். இரவை வேட்டையாடும் அந்த கண்களின் வக்கிரம் தேடி பிடித்தாலும் கிடைக்கவில்லை. காலை நேரங்களில் கன்னத்தில் நகக்கீறலும், குளிக்கும்போது ஆங்காங்கே நீர்பட்டு எரிந்த இடங்களும் ஏதோ வேட்டையாடப்பட்டு தப்பி வந்த மானின் நிலையை உணர்த்தியது. அதீத அன்புதான் காரணம். தன்னையே சமாதானம் செய்து கொண்டாலும் இரவு நேரம் வயிற்றில் புளியை கரைத்து இப்படியொருவனால் எல்லாருக்கும் நல்லவனாக நடக்க முடியுமா? பேச்சும் பகட்டும் கரையும் அன்பும் இரவில் மிருகமாய் வேட்டையாடும் இவனா என்று திகைத்து போனாள் துவாரகா. யாரிடமும் சொல்ல முடியவில்லை. பெங்களூரு பயணம் நரகமாய் நகர்ந்த இரவுகளில் அவளுக்கு முதல் இன்பம் 45 நாள் கரு. இனிமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கணும். குளித்துவிட்டு தலையை துவட்டிய நிஜந்தன் ஏன் என்பதை போல பார்த்தான். உங்க ஜூனியர் வளருது, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்க சொல்லியிருக்கிறாரு என்று புன்னகையோடு சொல்ல, அவன் ஏதும் சொல்லாமல் விருட்டென்று வெளியேறினான். காத்திருந்து காத்திருந்து ஏதும் புரியாமல் கண்ணீர் கரையோடு உறங்கிய தன்மேல் ஏதோ படர்வது புரிய கண்களை திறந்தாள். நான் தான் வேண்டாம் என்று. அவள் வார்த்தைகள் வெளிவரும் முன்பே துணிப்பந்து ஒன்று வாயை அடைத்தது. கை கால்களை அசைக்க முடியவில்லை. 4 பக்கமும் கட்டிலோடு இணைத்து கட்டப்பட்டிருந்தாள். அன்றிரவும் வெகு மோசமாக வேட்டையாடப்பட்டாள். மறுநாள் அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க துவாரகா குளியலறையில் இரத்த தீற்றல்களோடு 45 நாள் கருவும் தண்ணீரோடு தண்ணீராய். யாரிடம் சொல்லி அழுவது? 4-5 நாட்கள் கழித்து பெட்டியோடு பிறந்தகம் செல்ல துணிய மறுபேதும் சொல்லாமல் கொண்டு வந்துவிட்டான். துவாரகாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவும் இஷ்டம். ஆனா பாருங்க அத்தை, மெய்யோ பொய்யோன்னு இருந்துட்டு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கவலைப்படுறா. இங்க விட்டாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாளேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க மாமா, இப்போ என்ன எங்களுக்கு வயசாயிட்டு தான் நினைச்சா? இன்னொன்று 2 பேரும் ஆரோக்கியமா இருக்கிறோம், வேறென்ன வேண்டும் என்று யோக்கிய சிரோன்மணியாய் அவன் பேசியதில் நெக்குருகி போனார்கள் தாயும் தந்தையும். சீக்கிரம் வந்துடு, என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுமா. அவனின் அடையாள புன்னகையோடு சென்றதும் அலுப்பு என்று கதவை மூடிக்கொண்டு அழுது தீர்த்தாள் துவாரகா. மறுவாரமே வந்து துவாரகாவை அழைத்து கொண்டான் நிஜந்தன். ஒரு பெட்டி நிறைய மாமாவிற்கும் அத்தைக்கும்
பலகாரங்களும் பரிசுகளும் என வாங்கி குவித்திருந்தான். மனைவியிடம் கூட, நீ கவலைப்படாதே, நான் நடந்து கொண்டது தவறுதான், இனிமேல் உன்னை பூ போல தாங்குவேன் என்றான். துவாரகாவிற்குள்ளும் சந்தோஷம் துளிர்விட்டது. மறுநாள் இரவு திரையில் ஏதோ அருவருப்பாய் படம் ஓட, இது புது அணுகுமுறை என்று நிஜந்தன் புன்னகையோடு சொல்லும் போதே, சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொள்வதில்லை என்று உரைத்தது துவாரகாவிற்கு. அம்மாவிடம் சொல்லி பார்த்தாள். அவருக்கு உண்மையில அத்தனை அன்புடி. சில பேர் இப்படித்தான் கொஞ்சம். இதையெல்லாம் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு மக்கு மக்கு. மகளின் வழிகள் அம்மாவால் வெகு இயல்பாய் புறந்தள்ளப்பட்டது. அவர்களை சொல்லி குற்றமில்லை. நிஜந்தனின் நடிப்பு அப்படியல்லவா? கண்ணாடி துண்டான அவன் மற்றவர்களுக்கு கற்கண்டாய் இனிக்கிறானே. நிஜந்தனின் வக்கிரங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. மனதாலும் உடலாலும் மிகுந்த சோர்வடைந்த துவாரகா கோவிலுக்கு போய்விட்டு வீட்டிற்குள் நுழைந்தபோது பெட்ரூமிலிருந்து ஏதோ சப்தங்கள் கேட்க துவாரகா போட்டபடி ஓடி வந்தாள். அங்கே பக்கத்து வீட்டு சிறுமி தன் கணவனின் பிடியில். எங்கிருந்து அத்தனை பலம் வந்ததோ துவாரகாவிற்கு? அவனை தடுக்க இருவருக்கும் நடந்த போராட்டத்தில் மாடிப்படியில் உருண்டான் நிஜந்தன். இரத்த தீற்றல்களோடு அவனை பார்க்கும்போது 45 நாள் கருவின் தீற்றல்கள் கலைந்து போனது நினைவிற்கு வந்தது. மனம் இயல்பாகி போனதைப் போல இருந்தது. இப்போது நினைத்தாலும் சிலிர்த்து போகிறது துவாரகாவிற்கு. மாடியிலிருந்து விழுந்ததில் இடுப்பு பகுதியில் சரியான அடி. அவனின் ஆண்மை தொலைந்து போனது. அவனின் வக்கிரமான எண்ணங்கள் இனிமேல் என்ன ஆகும்? வறண்டு போன தன் வாழ்வை எண்ணிக்கூட கவலை கொள்ளாமல் பைத்தியத்தைப் போல சத்தமிட்டு சிரித்தாள் துவாரகா. இனி அவனோடு வாழப்போவதில்லை என்று அவள் வெறுத்து வந்தது தந்தைக்கு பெரிய மனஸ்தாபந்தான். 1000 இருந்தாலும் மாப்பிள்ளை சொக்க தங்கம். கட்டிய கணவனுக்கு விபத்து என்றால் இப்படியா பெண் பயந்து ஓடுவாள் என்று நிஜந்தனின் பெற்றோர்களும் தூற்றினார்கள். வெறும் படுக்கை சுகம் மட்டுமில்லை, வாழ்க்கை என்று ஆறுதலாய் பேசிய தாயிடம் தன் உடல் முழுவதிலும் அன்பு மருமகனின் திருவிளையாடல்களை காட்டியதும் மறுத்து பேசாமல் அழைத்து வந்துவிட்டார் தேவகி. 1 வருடம் கழிந்துவிட்டது. இதோ குடும்ப நலக்கோட்டில் அவர்களுக்கு கொடுத்த பத்திரம். அவனுக்கு தெரியும், துவாரகா உண்மையை சொல்லிவிட்டால் வாழ்நாள் பூராவும் ஜெயில்தான் என்று. அதனால் அவள் விவாகரத்து கேட்டபோதே, இனி என்னால் துவாரகாவை திருப்திப்படுத்த முடியாது மாமா. அவளை நான் மனதார காதலித்தேன். அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பத்திரத்தில் கையெழுத்திட்டு தந்த மாப்பிள்ளை மனது சொக்க தங்கம் என்று இன்னமும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார் அப்பா. நடந்ததை சொல்லி புரிய வைக்க வேண்டாம். அப்பனாக இருந்தாலும் அவனும் ஆண்மகன்தான் என்று கண்ணீரோடு மகளின் வலிக்கு மருந்திடுகிறார் தாய். துவாரகா வேகமாய் வெளியே வந்தாள். கல்யாண புடவையும் ஆல்பமும் அவள் கையில் இருந்தது. அவற்றை பட்டாசோடு சேர்த்து கொளுத்தினாள். அவள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத வழியை தன் நெருப்போடு எடுத்து கொண்டு போனது இந்த தீபாவளி. நன்றி. மீண்டும் சந்திப்போம் இனி ஒரு சிறுகதையுடன்.